வேறு கம்பெனிகளிலிருந்து வருகின்ற பிரதிநிதிகள் மற்றும் வின் டர்பைன் அமைப்பிலே ஈடுபட்டிருக்கின்ற நிறுவனங்கள் மற்றும் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து இலக்கணங்களின் பிரதிநிதிகள் மற்றும் உண்மையில் முதலிலே இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தும் இன்று இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே சபையினால் 100 மெகாவாட் கூடிய காற்றாலை திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது. அதனை விட தற்பொழுது சிஎக்ஸ் என்ற நிறுவனத்தினரால் 20 மெகாவாட் நிறுவனத்தினரால் இன்னொரு 50 மெகாவாட்டுக்கு நடைபெற்று கொண்டது. அதை விட நடைபெற்றுள்ள நானாட்டாம் பிரதேச செயலாளர் பிரிவிலே நிறுவனத்தினரால் இன்னொரு 10 மெகாவாட்டுக்குரிய லேட் ஆகிட்டு கொஞ்சம் அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ணி லைட் ஆகிட்டு மற்றது சூம் செயலி ஊடாக பாரித அபியரட்னா மற்றும் மிஸ்டர் சரித்த கண்ணங்க நாளைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். நாளைக்கு அந்த எஸ்டிமேட் தருவாங்க. நாங்கள் எங்களோட இதெல்லாம் பார்ப்போம் மிஸ்ட்ரியால். அதோட நாங்கள் செப்டம்பர் 18 இன்னும் ஒரு மீட்டிங் வந்து வச்சுக்கோம். அதில் வச்சு பிளானிங் டிவிஷன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அதில் அதுக்கு முந்தைய அதை அதுக்கு ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். அது ஏதோ ஒரு காரணத்தால் ஜெஃப்னாலிருந்து வரலாத கொள்ளும். அடுத்தது மல்வத்தோ பிரிட்ஜை பற்றி நம்ம பேசப்பட்டதை பற்றி ஏதாவது சொல்லி எங்களுக்கு ஒரு டிவிஷன் ஒன்று இருக்குது. ப்ரொஜெக்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் தெரியும். நான் அவருக்கு போகல அந்த என்ன நடக்கல அது அப்படி கிளியர் முஸ்லீம் මොකද එතන අර කවර් පාර්ට්ස් ඩිසයින් කරන්නේ ඒගොල්ලෝ විතරයි. අපි කරන්නේ අපි ඉඩියලගේ මේක කරන්නේ. ඒගොල්ලෝ උතුරු බලත් එක. ඔව්. මොකද ප්‍රොජෙක්ට් අපේ දෙකම නම් පරක් වෙන්නේ. ලබනදී පාර්ලිමේන්තුවේ කොහොමද දාගන්නේ? ඒ ටීම් එක දෙන්නේ. ඒක ටීම් වань. சீலெக்ஷன் அதுக்குரிய லைட்டை தருவோம். ஆனால் அதை அது சம்பந்தமாக ஆரணி அந்த முழு போஸ்டையும் அந்த எல்லாம் இப்போ தீர்மானிச்சிருக்கிறது சோலார் அடிப்படையில். சோலார் அந்த கேபிள் இல்லாமல் சோலார் அடிப்படையில் தான் வச்சுக்க 2 கோடின கோயில் தான் வந்திருக்கு. அப்போ அதுக்குரிய முழு செலவினம் நாங்கள் அதில் குறிப்பிடலாம். கோயில் சரிக்க Sarita, can you hear me? Yes, I can hear you. Please. Regarding this street lamp specification that we selected, we have given that PSAs, we jointly can நாங்கள் அப்படி செய்யல. எல்லாரையும் எடுத்து ஒரு சிஸ்டமும் சேஞ்சு. ஆனால் இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுலையும் ஒரு வெளியூட்டி கொண்டு இப்பயும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சில செக்ஷனில் ஒர்ஸ்டாக. அப்போ நாங்கள் இன்னொன்று போட்டு இன்னொரு ஆஃபீஸோட சேஞ்சு செய்யறதையும் பார்க்க சர்வீஸை அந்த சரியாக கொடுத்தா சரிதான். அதான் நாங்கள் இடியெல்லாம் ஒரு வித்தியாசமாக செய்யணும். இங்கே சப் ஆஃபீஸ் ஒன்று தானே இங்கே அதில் ஸ்பெஷல் கேஸ் ஆகும். காரணமே இன்றைக்கு வேற ஒரு நாட்டுக்கு ஒரு சேவைன்னு செய்த ஒரு ஏரியா அப்படி ஒரு இங்கிருந்து இன்ஜினியரிங் மேற்கொண்டு இத்தனை சர்வே டிபார்ட்மெண்டால் செய்து அது இப்போ ஸ்ரீலங்கா லேண்ட் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷனுக்கு வந்து கொடுத்துருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்களாம் இதில் கூட செய்து கொண்டிருக்கிற என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா லாஸ்ட் 118 மில்லியன் அவங்க எஸ்டிமேட் ஒன்று கேட்டாங்க. சேவைக்கு மட்டும் வேலை செய்யறதுக்கு டிசைன் பண்ணி தரணும் சொல்லி கேட்டாங்க. அப்போ அதுக்கு பட்ஜெட்டால் ஒதுக்கின காசு இருக்கு. ஒன்றும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. எத்தனை எங்களை மினிஸ்ட்ரிக்கு பட்ஜெட்டால் தள்ளி வராது.
ஏடிபி அந்த மாதிரி ஃபண்டோல் அப்படின்னு செய்தோம். அப்போ அந்த மாதிரி பட்ஜெட்டான சரி வராதால மெகாவாட் செய்திருக்குது. பல நானாட்டாண்டுக்கு ஒரு 10 மெகாவாட் செய்திருக்கு. ஆனா அவைக்கு ஒரு சிஎஸ்ஆர் ஒன்றும் இதுவரை சிபிஆர்ல செஞ்சதுக்கு சிஎஸ்ஆர் அந்த அளவுக்கு தடையில்லை. ஏன்னா பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் அதை எடுத்து எங்களுக்கு போகிற ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் மனுஷன் அந்த இதுக்கு கொடுத்தோம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாற்றி என்னென்னா தெரியும் தானே புதுசாக இந்து பேப்பர்லேயே வந்து கேட்டாங்க அக்கௌண்ட் கொடுத்தா மாற்றவே மாட்டோம். அதே நாங்கள் எங்கிட்டால் கூப்பிட்டு அது அவுட் சைட் மேன் ஆகிடும் தானே கொண்டாச்சு இங்கே கொண்டாச்சியில் 150 நீங்களும் நல்ல ப்ரொஜெக்ட் வரும். அதோட நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன நாங்கள் செய்யணும் எந்த வருமானம் இல்லாத ப்ரொஜெக்ட்டுக்கு பிரச்சனையும் மல்லத்துவாய பிக் சேஃப்டி பிரச்சனையும் அது ரெண்டுக்கும் வித்தின் 2 months நாங்கள் இங்கே டிஏ கர்வேஷம் என்ன நடக்குது. அதோட தலாலி பீச் ரோட் ஸ்ட்ரீட் லைட்னிங்கு அதுவும் அந்த 2 month நடந்து முடியும். ஆடி எங்க அப்ரூவலுக்கு நாங்கள் பண்ணி அப்ரூவல் வேலை அதனாலும் ஏதோ டிசைன் ஃபைனல் ஆகி அவங்களோட பேமெண்ட்டுக்குள்ள வேலையே பார்த்துட்டோம். அதோட ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ரொஜெக்டுக்குள்ள அதுவும் நாங்கள் முக்கியமாக வெள்ள தாவரம் பிரதேச கட்டாயமாக தந்தால் எங்களை செய்யலாம். அடுத்தது கண்டினியூஸ் பவர் அவுட்டேஜுக்கு இவங்களோட அது ஒர்க் பண்ண ப்ரோக்ராம் நடக்கும். அதோட அதை கொஞ்சம் மீடியா கவரேஜ் ஒன்று கொடுக்கும். மற்றது விசேடமாக அந்த 60,000 கனெக்ஷன் இருக்கிறாரு ஒரு தனி ஒன்று அது அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷனல் டீசென்ட்ரலைசேஷன் அதை நீங்கள் இந்தியாவில் மீட்டில் மினிட் பண்ணி மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சேன் எக்ஸ்பென்ஷன் அது டெம்பரரி சொல்யூஷன் வித்தின் 1 month. அதோட எஸ்எல்ஆர்டிசி சொல்யூஷன் நான் பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். வித் பவர் சிஎஸ்ஆர் கமிட்மெண்ட்ஸுக்கு இப்போ நடக்கிறது அவசரமாக நடக்கும். அவன் 3.3 million வித்தின் 2 weeks ரியலைஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. அதோட அனுவலாக தாரத்துக்கு ப்ரோக்ராம் சேஞ்சு அது டிசிசி அது மாதிரி பாவையோட அனுமதியோட அதோட சேர்த்துள்ள ப்ரோக்ராம் ஒன்று செய்யணும். நமது கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த தலைமையில் நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் இதில் சொல்லப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு அமைவாக நாங்கள் உரிய நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொண்டு மன்னார் மாவட்டம் தான் ஏனைய மாவட்டங்கள் கூடுதலான புதுப்பிக்கக்கூடிய வளங்களை புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தியை வழங்கி வரதால் நாங்கள் இங்கே உள்ள அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம். அந்த வகையில் கூடுதலாக நல்ல ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுத்த மது பிரதி அமைச்சர் அவருடன் இணைந்து வருகிற வந்திருந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் கௌரவ தவிசாளர்கள் மற்றும் முந்தைய அடப்பேற்று வருகிற அனைத்து திணைக்களங்கள் தலைவர்கள் பிரதி செயலாளர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த கூட்டத்தை திறந்து